2006ல் நான் வடக்கிழக்கு சங்க தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பாயிலிங் இருந்துச்சு. ஒரு அட்வொகேட் சைட்லையும் கொந்தளிப்பு இருக்கும், காவல்துறை சைட்லையும் கொந்தளிப்பு இருக்கும். அது நாளடைவில் என்னன்னாக்கா ஒரு சுமூகமான உறவாக போய் கிவ் அண்ட் டேக் பாலிசி அது மாதிரி அதிகாரிகள் இருந்தாங்க. நம்ம சொல்றதை அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்றதை நம்ம கேட்போம். ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக்கணும். இப்போ இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொன்னா எதுக்கு தேவைப்படுதுன்னா, ஒரு வழக்கறிஞர் இன்னொரு வழக்காடிக்காக ஆஜராகும் பொழுது அந்த வழக்காடி மேல் உள்ள கோபத்தை அப்படியே வழக்கறிஞர் மேல திருப்புறாங்க. அது தவறு. அந்த வழக்கறிஞருக்கு சட்ட பாதுகாப்பு இல்ல, அவர் ஒரு கேஸுக்காக தான் போறாரு, இவருக்காக போல அப்படின்றத எதிர்பார்ட்டி உணர்றதில்ல. நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரியா? என்னமோ அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரை போல வழக்கறிஞரை பார்த்து அவரை தாக்குவதற்கோ, அவரை விரட்டுவதற்கோ, அவர் மீது பொய்யான புகார் கொடுப்பதற்கோ இப்படி ஒரு 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 மனநிலை உருவாகுது. இது இப்ப சமீபத்தில் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா, இப்ப வழக்கறிஞருடைய கை இறங்கி இருக்கிறதா சொல்லுவோம், ஓங்கி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு பக்கம் பார் கவுன்சில் நெருக்கடி, ஒரு பக்கம் நீதியரசர்கள் சில வழக்கறிஞருடைய மனநிலையை புரிஞ்சிக்காம அவங்க பார் கவுன்சிலுக்கு ரெஃபர் பண்றது, பார் கவுன்சில் அதை கண்மூடித்தனமாக எடுத்து வழக்கறிஞர் மேல கேஸ் ஃபைலுக்கு எடுத்து அவங்களுக்கு சம்மன் கொடுத்து அவங்கள ஆஜராக சொல்றது, டிசிப்ளினரி கமிட்டியில வழக்கறிஞர் தொழில் தடை பண்ணிடுவோம்னு சொல்றது. இரண்டாவது, காவல்துறை ஏதாவது காவல்துறையா இருந்தாலும் சரி, எந்த அரசு அலுவலகமா இருந்தாலும் வழக்கறிஞர் போகும்போது நியாயமான காரணங்களுக்காக போகும்போது கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, யார் நீ இங்க ஏன் பேசுற, ஐடி கார்டு காட்டு அப்படின்னும் போது ஒருத்தர் நீ வா போகுதுன்னு பேசும்போதே அங்க கோவம் வந்துடும். ஐடி கார்டு கேட்கும் போது இன்னும் கோவம் வந்துடும். அப்போ வழக்கறிஞர் என்ன பண்ணுவாருன்னா, அப்ப நீ ஐடி கார்டை காட்டு அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அப்போ அங்க பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை எதுல போகும்னாக்கா, உடனே அவர் ஒரு புகார் கொடுப்பார், நான் அரசு ஊழியர், நான் பணி செய்தேன், இவர் பணியை கெடுத்துட்டாருன்னு. இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு காவல்துறையில கம்ப்ளைண்ட் வாங்கி அரசு ஊழியரை பணி செய்ய விடாம தடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்க போடுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ரைட், இது யதார்த்தம் இருக்குது. இதுக்கு தடை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு போராட்டமுங்க இந்த காலகட்டத்துல அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரியுது. யாராக இருந்தாலும் சொல்றேன், அரசியல்வாதிகளுக்கு நன்றா தெரியுது. ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, ஆண்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தெரியுற விஷயம் என்னன்னாக்கா, எந்த ஒரு போராட்டமும் ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4வது நாள் அவன் வேலையை பார்ப்பான் அப்படின்ற ஒரு மனநிலை உருவாயிருக்கு. அது பெரிய ஆபத்து. ஏன்னா போராடி இந்தியாவின் சுதந்திரத்தை பெற்ற வழி வந்தவர்கள் இன்னும் அந்த ரத்தம் உயிரோடு இருக்கு. இன்னும் பல ஆண்டுகள் ஆகல. அதுல போராட்டத்துல கலந்துகிட்டவங்கலாம் உயிரோடு இருக்கிற சூழ்நிலை நமக்கு தெரியும். அதை பார்த்தவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. இந்த சுதந்திரத்தை பெற்றவர்கள் பார்த்தவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. இன்னும் அந்த ரத்த சூடு கூட அடங்கலை. இந்த சூழ்நிலையில போராட்டமே பண்ணாத, நீ பேசாம வாய மூடிட்டு நாங்க தான் அதிகார தோரணைக்கு போனவன சாதாரண மக்கள் அதிகாரியா மாறிடுறான், அதிகார தோரணைக்கு போயிடுறான். அவனை இது அரசியல்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் நடக்குது.